திமுக சட்டமன்ற குழு தலைவரானார் உதயநிதி ஸ்டாலின். திமுக சட்டமன்ற குழு தலைவரானார் உதயநிதி ஸ்டாலின். சட்டமன்ற குழு துணைத் தலைவராக KN நேரு, கொறடாவாக ஏவ வேலு ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். துணைத் தலைவராக KN நேரு, சட்டமன்ற கொறடாவாக ஏவ வேலு ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தாவேகாவுக்கு அடுத்த நிலையில் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சி திமுக. எனவே எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று திமுக தரப்பிலிருந்து கூறியிருந்தார்கள். இந்நிலையில் திமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். துணைத் தலைவராக முன்னாள் அமைச்சர் KN நேரு, கொறடாவாக ஏவ வேலு ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகிறார் உதயநிதி ஸ்டாலின். ஆக தொடங்கியது விஜய் எதிர் உதயநிதி யுகம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகிறார் உதயநிதி ஸ்டாலின். தொடங்கியது விஜய் எதிர் உதயநிதி யுகம். சட்டமன்றத்தில் ஆளும் தாவேகாவின் சட்டமன்ற குழு தலைவராக முதலமைச்சர் விஜய் இருக்கிறார். இந்நிலையில் திமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக எதிர்க்கட்சியின் முகமாக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தொடங்கி இருக்கிறது விஜய் எதிர் உதயநிதி யுகம். இன்று காலையில் முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார். முதலமைச்சராக இன்று அவருடைய முதல் நாள். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் செய்தி, திமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் செயல்பட போகிறாராக தொடங்கி இருக்கிறது விஜய் எதிர் உதயநிதி யுகம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகிறார் உதயநிதி ஸ்டாலின். தொடங்கியது விஜய் எதிர் உதயநிதி யுகம். முதலமைச்சராக இன்று தாவேகா தலைவர் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்தில் ஆளும் தாவேகா தரப்பின் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் செயல்படுவார். எதிர்த்தரப்பில் திமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தொடங்கி இருக்கிறது விஜய் எதிர் உதயநிதியின் யுகம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகிறார் உதயநிதி.